ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பத்மாசனம் அப்படின்னு சொல்லப்படுற தாமரை ஆசனம், இதை எப்படி பயிற்சி செய்கிறது, இதனால் கிடைக்கிற அற்புதமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தான் பார்க்க போகிறோம். இந்த பத்மாசனத்தை ஆரம்பத்தில் நாம் பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் நமக்கு கடினமாக இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வர இதர பல ஆசனங்கள் மற்ற ஆசனங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர ரொம்ப சீக்கிரமாகவே உங்களால் இந்த பத்மாசனத்தை அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனநிலை ரொம்ப சீராகவே ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணும். மூளையை அமைதிப்படுத்தும், பிரெயினை காம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடுப்பெலும்பு நல்லா ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட கால்களில் இலகுத்தன்மையை ரொம்ப நல்லா அதிகப்படுத்தும். கான்சன்ட்ரேஷன், கவனிக்கும் திறனை ரொம்ப நல்லா ஒரே இடத்துல அதிக நேரம் இருக்கிறதுக்கும் இந்த பத்மாசனம் ரொம்ப நல்லா உதவி பண்ணும். நம்மளோட எனர்ஜி லெவல், சக்தி நிலை ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கும், நாம் தியானம் பயிற்சி செய்யும் போதெல்லாம் நம்மளோட சக்தி நிலை ஒரே நிலையில் இருக்கிறதுக்கும் இந்த பத்மாசனம் ரொம்ப நல்லா உதவியுள்ளதாக இருக்கும். இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பத்மாசனம் பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கால்கள் ரொம்ப இலகுவாக மாறி ரொம்ப பயிற்சி செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல கால்கள் முன்னோக்கி நீட்டின நிலையில் உட்காந்துக்குங்க. முதல்ல வலது காலை மடித்து இந்த வலது காலை மேலே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா இடது காலை மடித்து இந்த இடது காலை இந்த மாதிரி மேலெடுத்து வச்சுட்டு ரெண்டு முட்டியையும் கீழே வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா கைகள் இரண்டையும் இந்த மாதிரி முட்டி மேலேயோ அல்லது கைகள் நமஸ்கார முதிரையிலையோ வச்சுட்டு இதில் நம்ம ஸ்டே பண்ணலாம். ஆரம்பத்தில் கால்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு கால் மட்டும் மடித்து கூட மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கால அவகாசத்துக்கு அப்புறமா அடுத்த காலையும் அதே மாதிரி மடித்து மேலே வைங்க. இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிற்சி செய்ய கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். மேலும் இந்த பத்மாசனம் பலவிதமான பலன்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த பத்மாசனத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இதில் இருக்கிற எல்லா விதமான நன்மைகளையுமே கெயின் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம பத்மாசனத்தை எப்படி பயிற்சி செய்யுது, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.